பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்கள் மட்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC என்பது இந்திய அரசியலமைப்பின் 315(1) கீழ் அமைக்கப்பட்டு மாநில அளவிலான அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு செய்வது இவ்வாணையத்தின் நோக்கம். மேலும் மாநில அரசு பணி அலுவலர்களுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. இவ்வாணையத்தில் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்தல், பணி நியமனம், பதவி உயர்வு, பணி மாறுதல் போன்ற செயல்பாடுகளும் அதற்கான நெறிமுறை கலைகளும் வழங்கி கொண்டுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் தேர்வுக்களம் எனும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு வகையான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் திறம்பட செய்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் திரும்பும் திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி. இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையின் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1, அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2, போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபருக்கு வெற்றி பாதை செயலி ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்படும்.